கன்சிடர் 2 வெக்டார். அதாவது 2 வெக்டார் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது ஒரு வெக்டார். இது ஏ வெக்டார்ன்னு சொல்றேன். அண்ட் இது ஒரு வெக்டார். இது வந்து பி வெக்டார்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 வெக்டாரையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். அப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன் 2 டைப் இருக்கு. 2 வெக்டார ஆட் பண்றது ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் மெத்தட் படி ஆட் பண்ணிடலாம். அண்ட் சப்ட்ராக்ஷனும் நம்ம பேரலலோகிராம் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழ எக்ஸ்டெண்ட் பண்ணி சப்ட்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் வரும்போது 2 டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆர் தேர். 2 டைப் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ ஒண்ணு என்னன்னா டாட் ப்ராடக்ட். ஒண்ணு டாட் ப்ராடக்ட். அத நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. டாட் ப்ராடக்ட்ன்றப்போ எப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏபி காஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம வெக்டார் ப்ராடக்ட்ல என்னன்னா ஐ மீன் கிராஸ் ப்ராடக்ட்ல என்னன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு வரும். ஓகேவா? கிராஸ் பி வெக்டார் இந்த சிம்பிள் தான் முக்கியம். அண்ட் ஏபி சைன் தீட்டா. இப்போ இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? 2மே ஒண்ணு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நான் அதிலே கிராஸ் ஐ மீன் டாட் ப்ராடக்ட்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். இருந்தாலும் இதுலயும் சொல்றேன். இது 2த்துக்கான மேஜரான டிஃபரன்ஸ் என்னன்னா, ஏ டாட் பில வெறும் மேக்னிட்யூட் மட்டும் தான் வரும். பட் இங்க என்னன்னா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ல டைரக்ஷனும் வரும். யூனிட் வெக்டார்னு ஒண்ணு வந்ததுனாலே, அப்ப அது ஏதோ ஐஜேகேன்ட்டு ஏதோ ஒரு டைரக்ஷன ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது என்னன்னா வெறும் மேக்னிட்யூட் மட்டும். ஐ மீன் நம்ம இத மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா, அந்த ரூல் படி நமக்கு வெறும் எக்ஸாம்பிளுக்கு 12 தான் வரும்னு வச்சுக்கோங்க. பட் இங்க என்னன்னா 12 ஐன்னு வரும். ஸோ ஐன்றது எக்ஸ் டைரக்ஷன ரெப்ரசன்ட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுதான் மேஜரான டிஃபரன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும். அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார ஏபி சைன் தீட்டா என்னு சொன்னேன்ல, அத எப்படி எழுதலாம்னா ஆர் ஆர் சி சைன் தீட்டா என் கேப். அதாவது இந்த 2 வெக்டாரையும் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது, எனக்கு இந்த 2 வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலரா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலரா இன்னொரு வெக்டார் ஃபார்ம் ஆகும். இன்னொரு வெக்டார் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வெக்டார் தான் நான் என்ன சொல்லுவேன்னா, சி வெக்டார்ன்னு சொல்லுவேன். ஓகேவா? அதுதான் ரிசல்டன்ட் வெக்டாரும் கூட. இப்போ இது 2த்துக்குமான பெர்பெண்டிகுலரா தான் இது இருக்கு. இந்த சி வெக்டார் இருக்கு. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். ஐ மீன் டைரக்ஷன் வரும்னு சொல்றியே, அது எப்படி வரும்? அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் பின்னாடில இருந்து வரும். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் ஈக்குவல் டூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, 2i கேப் பிளஸ் 3j கேப் அண்ட் வேற யாரு? பிளஸ் 5k கேப். பிளஸ் 5k கேப். நெக்ஸ்ட் பி வெக்டார் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டூ 3i கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் 4k கேப். ஓகேவா? இப்போ யூசுவலா நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 2 இன்டு 3 அண்ட் 3 இன்டு மைனஸ் 2 5 இன்டு 4ன்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன ஆன்சரோ அது போட்டுருவோம். பட் இங்க கொஞ்சம் டிஃபரா பண்ணுவோம். வேற மாரி பண்ணுவோம். அதாவது எப்படின்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார வெயிட் எ மினிட். ஓகே. ஸோ சாரி மைக் கீழ வந்துருது. சரி ஓகே. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தானே. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நான் என்ன ஃபார்ம் ஆகும் சொன்னேன்? எக்ஸ்ட்ராவா ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும். ஐ மீன் புதுசா ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும் நியூவா. ஸோ சி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டூ இங்க நம்ம எப்படி எழுதணும்னா ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஓகேவா? ஐஜேகேவ போட்டாச்சு. நெக்ஸ்ட் நீங்க மேட்ரிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களே அவ்வளோதான். ஸோ மேத்ஸ்ல படிச்சதுதான். 2, 3, 5 ஐ மீன் 2, 3, 5 இருக்காரா? அவர் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 3 - 2 4 இருக்காரா? ஸோ 3 - 2 4. நெக்ஸ்ட் இப்போ மேட்ரிக்ஸ் படி இத மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மேட்ரிக்ஸ் படி எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க? நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஐ வெக்டார எடுத்துட்டு இந்த ரோவையும் இந்த இதையும் விட்டுட்டு மீதி இத மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ரைட்டா? ஸோ ஐ கேப் நான் ஸ்ட்ரெயிட்டாவே மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ கேப் ஈக்குவல் டூ 3 இன்டூ 4 எவ்வளோ? 12. ஸோ 12 அண்ட் இந்த சைடு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம மைனஸ் ஆட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இங்க -2 இருக்கு. ஸோ -2 இன்டூ 5 -10. ஓகே. இவரு முடிஞ்சுட்டாரு. நெக்ஸ்ட் ஜே. ஜே கிட்ட வரும்போது நம்ம எப்படி பண்ணணும்னா -jன்னு போடணும். அது ரூல். மேட்ரிக்ஸோட ரூல். இங்க பிளஸ்ல ஆரம்பிக்கிறதாவும், இங்க மைனஸ்லயும், இங்க பிளஸ்ல இருக்கிறதாவும் மேட்ரிக்ஸோட ரூல். ஸோ அப்போ -jே கேப் -jே கேப். இப்போ இந்த காலமும் சாரி இந்த காலமும் இந்த ரோவும் இதாயிட்டுனா மீதி 2 4 2 இன்டூ 4 எவ்வளோ 8 அண்ட் 3 இன்டூ 5 15 பட் மைனஸ் வரும். ஸோ -15. ஓகேவா? அதான் ரூலு. அண்ட் கே பார்க்கும்போது கே கேப் கிட்ட யார் யார் இருக்கா? இந்த காலமும் இந்த ரோவும் இது போயிடுதுன்னா மீதி 2 இன்டூ 4 2 இன்டூ 2 -4 அண்ட் -9 3 இன்டூ 3 9 அண்ட் -9. இப்போ இதை ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகிடும்.
அப்போ +12 வேற என்ன? சாரி +12 22 ஓகேவா? 22 I கேப் 22 I கேப். இங்க பார்த்தோம்னா 8 - 15 என்ன வரும்? -7 வரும். இங்க -7 ஒண்ணு இருக்கு. இங்க -I ஒண்ணு இருக்கு. அப்போ +7J அண்ட் இங்க பார்த்தோம்னா -4 இருக்கு. இங்க -9 இருக்கு. அப்போ -13 K கேப். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு நல்லா கவனிங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லயே ஆரம்பத்திலே என்ன பார்த்தோம்னா, 2 வெக்டார் நான் கிராஸ் சாரி 2 வெக்டார நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு இன்னொரு வெக்டார் வரும்ன்ட்டு பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? இன்னொரு வெக்டார் தானே வருது. சி வெக்டார் தானே வருது. அப்ப பாருங்க நம்ம 2 வெக்டார கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். பண்ணியிருக்கோமா? எனக்கு புதுசா ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, நான் 2 வெக்டார கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது, எனக்கு புதுசா ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்க வந்து என்னன்னா, இதுக்கு ஒரு ஆங்கிள் உருவாகும். இந்த ஆங்கிள் தான் என்னன்னா சைன் தீட்டான்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கான டைரக்ஷன் தான் என்னன்னா என் கேப். இங்க நம்ம ஐஜே கேப்ன்ட்டு இத வச்சு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஐ மீன் எங்க அந்த வெக்டார் எங்க போகுதுன்னு இது பண்ணிடலாம். அண்ட் நாங்க எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்ல, அது உங்க புக்ல எக்ஸாம்பிள் 2.9 தான். செக் பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, புக்ல ஒரு ரூல் வச்சு இத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ரூல்னா, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் ஒண்ணும் இல்ல. நம்ம இங்க மேல போட்டிருக்கோம்ல, அதே டயகிராம் தான் இங்க கீழ போட்டிருக்காங்க. நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். நல்லா பாருங்க. ஒரு ஏ வெக்டார் இருக்கு. ஒரு ஏ வெக்டார் இருக்கு. அண்ட் யார் இருக்கா? ஒரு பி வெக்டார் இருக்கு. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு ஒரு வெக்டார் இது இந்த தம்ப் இருக்குல்ல, தம்ப்ன்றத விட ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ ஒரு ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்க கைய எடுத்துக்கோங்க. அதுல அந்த ஃபிங்கர்ஸ் 4 இருக்குல்ல, அது வந்து ஒரு டைரக்ஷன்லயும், அண்ட் நீங்க அத மடக்கும்போது அது இன்னொரு டைரக்ஷன்லயும் மூவ் ஆகும். ரைட்டா? அதாவது அந்த ஃபிங்கர மடக்கும்போது அது இன்னொரு டைரக்ஷன் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த கட்டை விரலு கொஞ்சம் மேல வரும்ல. ஸோ அத ரெப்ரசன்ட் பண்ற மாரி தான். அப்போ ஒரு வெக்டார் இந்த பக்கமும், ஒரு வெக்டார் இந்த பக்கமும், இன்னொரு வெக்டார் இந்த பக்கமும் இருக்கும்போது, இதுக்கு பெர்பெண்டிகுலரா கரெக்ட்டா? பெர்பெண்டிகுலரா தான் எனக்கு இன்னொரு வெக்டார் ஃபார்ம் ஆகும். இன் கேஸ் இந்த ரைட் ஹேண்ட் ஏ கிராஸ் பின்னு வரும்போது ஓகே. எனக்கு புரிஞ்சிருது. பி கிராஸ் ஏன்னு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த சி வெக்டார் கீழ ஃபார்ம் ஆகும். அதாவது இப்படி வந்துரும். கீழ வந்துரும். அப்படி கீழ வருதுன்றப்போ நம்ம ஆக்சிஸ் பார்த்திருப்போம். ஐஜேகே பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ இது என்னது? பாசிட்டிவ் ஐ. இது நெகட்டிவ் ஐ. ஸோ அப்போ சி வெக்டாருக்கான என்ன வந்துரும்? நம்ம இங்க பார்த்தோம்ல சி வெக்டார் ஒண்ணு வந்ததுல்ல. அது நெகட்டிவா ஆயிடும். ஸோ அப்போ மைனஸ் சி வெக்டார்ன்னு எப்போ வரும்னா, பி கிராஸ் ஏன்னு வரும்போது எனக்கு மைனஸ் சி வெக்டார்ன்னு வந்துரும். புரியுதா? ஓகே. ஸோ இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட போவோம். ப்ராப்பர்ட்டி கிட்ட போகும்போது, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு 8த் ப்ராப்பர்ட்டி ஆர் 9த் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். பட் இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது, இட் இஸ் நாட் காம்படேட்டிவ்ன்னு குடுத்திருப்பாங்க. காம்படேட்டிவ்னா, டாட் ப்ராடக்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா, ஏ டாட் பியும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரும், பி வெக்டார் டாட் ஏ வெக்டாரும் எனக்கு ஈக்குவல்ன்னு பார்த்திருப்போம். அதுவே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் விச் இஸ் நாட் ஈக்குவல் டூ பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஏன்னா நம்ம மேல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பாருங்க. எனக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ன்னு போடும்போது, சி வெக்டார்ன்னு வரும். பட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்ன்னு போடும்போது, சாரி பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்ன்னு போடும்போது எனக்கு என்ன வருது? மைனஸ் சி வெக்டார்ன்னு வருது. இன்ட்ரஸ்டிங்கா இல்ல? எஸ். அதான் பிசிக்ஸ். அப்போ மைனஸ்ன்னு வரும்போது, இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 12iன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ 12i விச் இஸ் நாட் ஈக்குவல் டூ -12i கரெக்ட் தானே? கரெக்ட்டா? அப்போ இது 2மே நாட் ஈக்குவல். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இத நான் ஈக்குவல் ஆக்கலாம். எப்படி ஆக்கலாம்னா, மேக்னிட்யூட்ன்னு ஒண்ணு போட முடியுமா? அதாவது இதுவே இங்க வரேன் இதுல. A வெக்டார் கிராஸ் B வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டூ மேக்னிட்யூட் ஆஃப் B வெக்டார் கிராஸ் A வெக்டார். ஓகேவா? இப்போ மேக்னிட்யூட் போடுறதுனால என்ன ஆயிடும்னா, இந்த மைனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த -12i எடுத்துப்போமே. -12i ஆர் 2iன்னு இருக்கு. இது மேக்னிட்யூட் போடும்போது என்ன ஆயிடும்னா, +2iஆ மாறிடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எப்படி +2iஆ மாறும்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன். ஆ மேக்னிட்யூட்ன்றது ஆக்சுவலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் தான். அப்போ இங்க 2iன்னு இருக்கு. இது ஒரு மேக்னிட்யூட். விச் இஸ் ஈக்குவல் டூ -2iன்னு சொல்றேன். இது ஒரு மேக்னிட்யூட். இப்போ நல்லா கவனிங்க. 2i இத ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன வரும்? ஐ மீன் ஸ்கொயர் பண்ணா 4ன்னு வரும். ரைட்டா? இத ஸ்கொயர் பண்ணாலும் -2 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 4 தான் வரும். அப்போ 4 ஈக்குவல் டூ 4ஆ? ஸோ அத தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பத்தி அவங்க சொல்லல. காம்படிட்டிவோட முடிச்சுட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இங்க நம்ம ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் எடுத்தோம்ல. இங்க ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆச்சுல்ல, தீட்டான்ட்டு. ரைட்டா? ஆக்சுவலா இங்க நம்ம ரெப்ரசென்ட்டே பண்ணல. என்ன வரும்? சைன் தீட்டா என் கேப் அண்ட் சைன் தீட்டா என் கேப். கரெக்ட்டா? ஸோ அப்போ இங்க ஒரு ஆங்கிள் உருவாச்சு. தீட்டான்றத விட இங்க ஆல்ஃபா வரும். ஏன்னா இந்த டயகிராம் தான் நம்ம வச்சிருக்கோம். ஆ யாஹ்! இன் கேஸ் இந்த டிகிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிகிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 வெக்டார் டிரா பண்றேன். ஸோ இது ஒரு வெக்டார் அண்ட் இது ஒரு வெக்டார். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த 2 வெக்டாருக்கு மேல ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? 90 டிகிரி இருக்கு. அப்படி 90 டிகிரியா இருக்கும்போது தான் என்ன இருக்குன்னா, எனக்கு புதுசா ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும்ல. அது எந்த பக்கம் ஃபார்ம் ஆகும்? ம். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எய்தர் ஐ மீன் கிளாக் வைஸ்ல ஃபார்ம் ஆகுமா? இந்த பக்கமா? இந்த பக்கமா? இந்த பக்கமா? இந்த பக்கமான்ட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த டைம்ல தான் என்ன இருக்குன்னா, மேக்ஸிமமா இருக்கும்னு சொல்றேங்க. ஏன் மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, sin 90 எவ்வளோ? ம். sin 90 which is equal to 1. sin 90 which is equal to 1. ஸோ அப்போ A கிராஸ் B ஈக்குவல் டூ என்னது? sin தீட்டான்னு வருமா? ஓகேவா? AB sin தீட்டான்னு வரும். ஆக்சுவலா ஆமா. அதனால தான் இங்க sin தீட்டா அவங்க போடல போல. ஆக்சுவலா A கிராஸ் B ஈக்குவல் டூ C ஆர் என்ன சொல்லலாம்? மேலே சொல்லியிருப்பேன். ம். AB sin தீட்டா. ரைட்டா? அப்போ எனக்கு வெறும் என்ன மட்டும் இருக்கும்? இங்க போடுறேன். A கிராஸ் B which is equal to AB sin தீட்டா. இப்ப sin தீட்டா வந்து 90 டிகிரியா மாறிடுது எனக்கு. 90 டிகிரியா மாறும்போது எனக்கு 1 ஆயிடுது. ஸோ 1 ஆயிடுதுன்றப்போ தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா, மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் என் கேப் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட். அப்ப மேக்ஸிமம் ஒண்ணு இருக்குன்றப்போ, மினிமம் மட்டும் ஒண்ணு இருக்கும். ரைட்டா? அப்ப மினிமம் எப்படி இருக்குன்னா, அதே 2 வெக்டார், இது ஒரு வெக்டார் அண்ட் இன்னொரு வெக்டார். ஓகேவா? இப்ப பாருங்களேன். 2 வெக்டார்க்குமான ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? ம். 180 டிகிரி. 2 வெக்டாருக்குமான ஆங்கிள் 180 டிகிரி. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம அடிஷன்ல ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன்ல ஒரு வெக்டாரோட ஹெட் இது ஹெட் இது டெய்லா? ஒரு வெக்டாரோட ஹெட்ல தான் இன்னொரு வெக்டார நம்ம போய் சேர்த்து ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் மெத்தட் பார்த்திருப்போம். பட் மல்டிப்ளிகேஷன்ல ஒரு வெக்டாரோட டெய்லயும் இன்னொரு வெக்டாரோட டெய்ல்னா வால். ஸோ ஒரு வெக்டாரோட இந்த எண்டி தான் நம்ம ஜாயின் பண்றோம். நீங்க எல்லா டயகிராம்ல பார்த்தாலும், புக்ல எந்த டயகிராம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். நம்ம இங்க இங்க போட்டிருக்க டயகிராம் அண்ட் இங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்த டயகிராம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது நீங்க எக்ஸாம்ல கரெக்ட்டா போடுங்க. ஓகே. இப்போ 180 டிகிரி இருக்கு. அண்ட் இன்னொரு வெக்டார் நான் டிரா பண்றேன். அதாவது இப்படி ஒண்ணு. இது ஒரு ஏ வெக்டார். இது ஏ வெக்டார். அண்ட் இது பி வெக்டார். அண்ட் இன்னொரு வெக்டார். ஐ மீன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தோன்னா, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இது 2த்துக்குமான ஆங்கிள் எவ்வளோ? 0 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த இப்போ sin 0 எவ்வளோ? 0 நமக்கு தெரியும். sin 180 எவ்வளோ? அ sin 180 0 தான். அப்போ A கிராஸ் B A கிராஸ் B விச் இஸ் ஈக்குவல் டூ AB sin தீட்டா. பட் sin தீட்டா எனக்கு 0 டிகிரி ஆயிடுது. 0 டிகிரின்னு பார்க்கும்போது எனக்கு ஆன்ஸர் 0 வரும். அப்போ 0 இன்டூ 0 எத மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் எனக்கு 0 தான். அப்போ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மினிமம் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மினிமம் ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் ஒன் மோர் திங்க இது ரெப்ரசன்ட் பண்ணுது. என்னன்னா, ம் புதுசா எனக்கு ஒரு வெக்டாரே ஃபார்ம் ஆகாது. அத தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. Cன்ற ஒரு வெக்டாரே இங்க வராது. கரெக்ட்டா? இது 2ம் ஜாயின் பண்ணும்போது எனக்கு Cன்ற ஒரு வெக்டார் வராதுன்றாங்க. அண்ட் இப்படி போகும்போது இங்க பாருங்க இது 2ம் ஜாயினே ஆகல. அப்புறம் எப்படி Cன்ற ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும்? ஓகேவா? புரியும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. இப்போ A வெக்டார், B வெக்டார் நீ தனித்தனி வெக்டார் ஒண்ணு எடுத்துரு. எல்லாம் ஓகே. இன் கேஸ் நான் A வெக்டார் கிராஸ் A வெக்டார், A வெக்டார் கிராஸ் A வெக்டார் இப்படி பண்ணா எனக்கு என்ன ஆன்ஸர் வரும்? அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரணும். கரெக்ட்டா? ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம மேக்னிட்யூட போட்டுருவோம். AA sin தீட்டா n கேப். இப்போ A வெக்டார் இன்டு கிராஸ் A வெக்டார். இன்டுன்றத விட கிராஸ்ன்னே சொல்லுங்க. A வெக்டார் கிராஸ் A வெக்டார். அப்போ A வெக்டார் ஒண்ணு. இது A வெக்டார்ன்னு சொல்றேன். இன்னொரு A வெக்டார்ன்றப்போ அது எங்க போகும்? ம். இன்னொரு A வெக்டார்ன்றப்போ இதுக்கு மேலேயே தான் போகும். கரெக்ட்டா? இதுக்கு மேலேயே போகும். அப்போ இதுக்கு மேலே போகுதுன்றப்போ, ம், ம். ஆங்கிள் எவ்வளோ அங்க? 0. ஆங்கிலே புரொடியூஸ் ஆகல. தீட்டா ஈக்குவல் டூ 0 டிகிரி. ஸோ 0ன்றப்போ இந்த ஹோல் டெர்மே 0 ஆயிடும். அப்ப ஆஸ் யூசுவல் எனக்கு புதுசா இன்னொரு வெக்டார் ஃபார்ம் ஆகாது. கரெக்ட்டா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் ஐ மீன் டாட் ப்ராடக்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். I டாட் I கேப் டாட் I கேப் விச் இஸ் ஈக்குவல் டூ என்னன்னு பார்த்திருப்போம்னா 1ன்னு பார்த்திருப்போம். பட் அதுவே கிராஸ் ப்ராடக்ட்ல என்னன்னா I கேப் கிராஸ் I கேப் விச் இஸ் ஈக்குவல் டூ சாரி I கேப் டாட் I கேப் வெயிட் எ மினிட். ஓகே. I டாட் கிராஸ் I கேப் விச் இஸ் ஈக்குவல் டூ என்ன வரும்னா 0. கரெக்ட் தானே? ஒரு டைரக்ஷன்லயே இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு வெக்டாரும், இன்னொரு வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட இந்த A வெக்டார் மாரி தான். ஆர் இந்த பேரலல் வெக்டார் மாரி. ஓகேவா? இதுதான் நம்ம டைப் ஆஃப் வெக்டார்ஸ்ல படிச்சிருப்போம். பேரலல் வெக்டார், இது என்னது ஆன்டி பேரலல் வெக்டார் அது மாரி. சரி. ஸோ அப்போ ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்றப்போ, அங்க ஆங்கிலே புரொடியூஸ் ஆகாது. ஆங்கிலே புரொடியூஸ் ஆகாதுன்றப்போ, எனக்கு புதுசா ஒரு வெக்டாரும் புரொடியூஸ் ஆகாது. அதுதான் என்ன ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா 0. அப்போ I கேப் கிராஸ் I கேப் 0னா, J கேப் கிராஸ் J கேப் என்ன? 0. அவ்வளோதான். அதே போல K கேப் கிராஸ் K கேப் 0. அப்போ இதுக்கு சொல்லுங்களேன். ஐ மீன் I கேப் கிராஸ் J கேப்ன்னு இருக்கு. இப்ப என்ன வரும்? ம், ம். நல்லா கவனிக்கணும். I கிராஸ் J கேப் I கேப் கிராஸ் J கேப்ன்னு போடும்போது, இது ஆக்சுவலா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மேல போங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து I கேப்ன்னு வச்சுக்குவோம். I கேப் ஓகேவா? அண்ட் இது வந்து என்னன்னா J கேப்.
அப்போ எனக்கு புதுசா இன்னொரு வெக்டார் ஃபார்ம் ஆகுது. இன்னொரு வெக்டார் ஃபார்ம் ஆகுறது, இந்த 2த்துக்குமான டிஸ்டன்ஸ் ஐ மீன் டைரக்ஷன்ல மூவ் ஆகல அது. புரிஞ்சுக்கோங்க. அது புதுசா ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. புதுசா ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்றப்போ, இது ஐஜேன்னு நான் இத எடுத்துட்டா, எனக்கு புதுசா வர்றது கே கேப்பா தானே இருக்கும். கரெக்ட்டா? புதுசா வர அந்த வெக்டார் கே கேப்பா தான் இருக்கும். அந்த புதுசா ஃபார்ம் ஆகுற வெக்டார் கே கேப். அப்போ 2 வெக்டார 2 டிஃபரெண்ட் வெக்டார நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு புதுசா ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும். இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலாவும் இருக்கு பாருங்க. நீங்க லாஜிக்கலா யோசிச்சாலே இத அட்டெண்ட் பண்ணிடலாம். மேபி ஒன் வேர்ட்ல கேட்கலாம். அதனால தான் இவ்வளோ சொல்றேன். அப்போ ஐ கேப் கிராஸ் ஜே கேப் பண்ணும்போது எனக்கு கே கேப் வரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்களே எழுதலாம். ஜே கேப் கிராஸ் கே கேப். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இது ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? ஒய், இசட் வந்துட்டுனா மீதி எக்ஸ் வரும். அப்ப எக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஐ கேப். அவ்வளோதான். வேற என்ன? கே கேப் கிராஸ் நீங்க இந்த இத எப்படி எப்படி மாத்தி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒண்ணு தான் வரும். ஸோ கே கேப் கிராஸ் ஐ அதாவது இசட் ஆக்சிஸும், எக்ஸ் ஆக்சிஸும். அப்போ ஒய் ஆக்சிஸ் பார்க்கும்போது ஜே கேப்ன்னு பார்க்கும்போது அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்னா எனக்கு ஜே கேப் ஐ மீன் ஒய் ஆக்சிஸ்ல புதுசா ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். ஐ கிராஸ் ஜேன்னு போடும்போது எனக்கு கே, ஜே கிராஸ் கே போடும்போது ஐ, கே கிராஸ் ஐ போடும்போது ஜே. நான் இப்போ ஜே கிராஸ் ஐன்னு போடுறேன். அப்ப என்ன வரும்? ஜே கிராஸ் ஐன்னு போடும்போது என்ன வரும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யோசிங்க பார்ப்போம். ம், ம், ம். யாஹ்! கரெக்ட். யார் யாருன்னா மைனஸ் கே கேப்ன்னு சொன்னீங்களோ அவங்க தான் கரெக்ட். இல்ல எனக்கு புரியலன்னீங்கன்னா, அகைன் மேலனா போக தேவையில்ல. நம்ம இங்கேயே பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ இங்கேயே பார்த்தோம்ல. எனக்கு ஏ கிராஸ் பி போடும்போது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிலே பார்த்துருக்கோம். ஏ கிராஸ் பியும், பி கிராஸ் ஏவும் சேம் இல்ல. ஏன்னா, எனக்கு மைனஸ் வரும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேல போவோமா? ஓகே. ஸோ மைனஸ்ன்னு வரும். அந்த மைனஸ்ன்றது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, 2மே சேமா இருக்காதுன்னு எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. வேற வேற டைரக்ஷன்ல போகும். நீ ஏ கிராஸ் பி பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். ஏ கிராஸ் பி பண்ணும்போது, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பண்ணும்போது, எனக்கு சி வெக்டார்ன்னு புதுசா ஒரு வெக்டார்ல போகுது. ஓகேவா? இப்போ இத ஐஜேன்னு வச்சா எனக்கு கே வெக்டார் ஃபார்ம் ஆகுது. இன்கேஸ் நான் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்ன்னு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அதுக்கு ஆப்போசிட்டா போகுது. அப்போ மைனஸ் வருது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இது டிஃபர் ஆச்சுன்னா மைனஸ் கேன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜே கிராஸ் கேன்னு இருக்குல்ல. அப்போ கே கிராஸ் ஜே. கே கிராஸ் ஜே விச் இஸ் ஈக்குவல் டூ என்ன வரும் அப்போ? மைனஸ் ஐன்னு வரும். அண்ட் வேற யாரு? ஆ ஐ கிராஸ் ஐ கேப் கிராஸ் கே கேப். யாரு? மைனஸ் ஜே கேப். அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு இவ்வளோ தூரம். ஓகே. ஸோ அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டீஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருப்பாங்கன்னா, 2 வெக்டார பேரலலோகிராமா மாத்தி எப்படி டிஃபைன் பண்றதுன்னு குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் Instagram டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதிலயும் நீங்க கேட்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துட்டு, ஐ மீன் டாட் ப்ராடக்ட்ட பார்த்துட்டு வந்துட்டு, இத பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்பவே சிம்பிளா புரிஞ்சிரும். ஓகேவா? நீங்க டாட் ப்ராடக்ட்ட பார்த்துட்டு வந்துட்டு, இத பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதில இன்னும் டீப்பா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். யாஹ்! ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. சைனிங் ஆஃப்.